ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இரும்பு மாதிரி எலும்பு வலுவாக இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மள பலரும் சந்திக்கிற பொதுவான பிரச்சனைகள்ல எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரியான பிரச்சனைகளை தடுத்து எலும்புகளை பாதுகாப்பாக வைக்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு. வலுவான எலும்புகளை பெறுறதுக்கு உதவக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இன்றைய காலத்தில் சின்ன வயசு முதலே பலரும் சந்திக்கிற பொதுவான பிரச்சனைகளில் ஒன்றுனா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தான். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஆரோக்கியமற்ற உணவு முறை, மோசமான வாழ்க்கை முறையை சொல்லலாம். இதன் காரணமாக தான் ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான எலும்பு தொடர்பான நோய்கள் கூட சின்ன வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தவிர்க்கிறதுக்கு வாழ்நாள் முழுவதும் வலுவான எலும்புகளை பராமரிக்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது. பொதுவாக நமக்கு வயசாகிறப்ப எலும்புகள் வலுவாகவும் மீள்தன்மையுடன் இருக்கிறத உறுதி செய்கிற நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இது மாதிரியான செயல்களோட உதவியோட ஆஸ்டியோபொராசிஸ் எலும்பு முறிவுகள் பிரச்சனையை தடுத்துக்கலாம், எலும்பு ஆரோக்கியத்தையும் பராமரிச்சுக்கலாம். எலும்பு தொடர்பான நோய்களை தடுக்கிறதுக்கு சில ஆரோக்கியமான நடவடிக்கைகளை நம்ம கண்டிப்பாக கையாளணும். இது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், கால்சியம் நிறைந்த உணவுகள். நம்ம சாப்பிட்ற அன்றாட உணவில் கால்சியம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கிறது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் எலும்போட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவுது. கால்சியம் நிறைந்த தயிர், மோர், பால், பாலாடை கட்டி, பன்னீர் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரியான பால் சார்ந்த பொருட்களை விரும்பாதவங்க சிலர் இருப்பாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்க கால்சியம் நிறைந்த ராகி, புரோக்கோலி, பச்சை இலை காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதோடையே சிக்கன், முட்டை, மீன், நண்டு இது மாதிரியான கால்சியம் நிறைந்த அசைவ உணவுகளையும் சாப்பிடலாம். இதை சப்ளிமெண்ட் வடிவிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இருந்தாலும் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப கவனமாக இருக்கணும். செகண்ட் ஒன், விட்டமின் டி நிறைந்த உணவுகள். கால்சியம் ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் எலும்பு அடர்த்திக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று தான். ஏன்னா எலும்புக்கு கால்சியத்தை கொண்டு செல்றதுக்கு விட்டமின் டி சத்து அவசியமானது. விட்டமின் டி இருக்குல்ல, அது சில உணவுகளில் தான் இருக்கும். உதாரணமாக அதிக கொழுப்பு இருக்க மீன் வகைகளில் விட்டமின் டி இருக்கும். விட்டமின் டியை சூரிய ஒளியோட உதவியோட உடலுக்கு இயற்கையாகவே நமக்கு கிடைச்சிக்க செஞ்சுக்கலாம். இதன் மூலியமா சருமம் இருக்குல்ல, இது விட்டமின் டியை ஈஸியாக பெற்றிருக்கோம். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இளம் பருவத்தினரை ஆய்வு செஞ்சு பார்த்ததுல 80% பேர் விட்டமின் டி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. விட்டமின் டியை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூரிய ஒளியில் நிற்கிறத உறுதி செய்யணும். சூரிய ஒளியோட யூவி கதிர்கள் இருக்குல்ல, அது நம்மளோட சருமத்தோட மேல் படுறப்ப விட்டமின் டி இயற்கையாகவே உற்பத்தியாக ஆரம்பிச்சிரும். தேர்ட் ஒன், புரோட்டீன் நிறைந்த உணவுகள். புரோட்டீன் ஊட்டச்சத்துக்கள் எலும்பு வலிமை, அடர்த்திக்கு ரொம்ப முக்கியமானது. அதன்படி பார்த்தோன்னா பருப்பு வகைகள், சுண்டல், ராஜ்மா இதெல்லாம் அசைவ உணவுக்கு சமமான புரோட்டீன் சத்துக்களை தன்னுள்ள வச்சிருக்கு. அதே போலவே பால், தயிர் இது மாதிரியான பால் பொருட்கள்லையும் புரோட்டீன் இருக்கு. இது தவிர அசைவ உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சிக்கன், மீன், இறைச்சி வகைகள்லையும் புரோட்டீன் நிறையவே இருக்கு. ஃபோர்த் ஒன், உடற்பயிற்சி செய்கிறது. அன்றாட உணவில் கால்சியம், புரோட்டீன், விட்டமின் டி ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்கிறதும் அவசியமான ஒன்று தான். உடலோட செயல்பாடுகளை மேற்கொள்றதன் மூலமாக எலும்பு வலிமையை ஈஸியாக அதிகரிச்சுக்கலாம். எலும்பு வலிமைக்கான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்ட போதிலையும் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது எலும்பு அடர்த்தியை பாதிக்கிறது கூடியதாக கூட அமைஞ்சிரும். எலும்புக்கு வலிமை தரக்கூடிய, அதாவது நடைப்பயிற்சி, ஸ்குவாட்ஸ், புஷ்அப், ஸ்கிப்பிங் இது மாதிரியான உடற்பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குது. தினமும் 20 மினிட்ஸு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதன் மூலமாக எலும்பு அடர்த்தியை அதிகரிச்சுக்கலாம். உச்ச எலும்பு நிறை, அதாவது பீக் போன் மாஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. எலும்பு வலிமையாக இருக்கிறதுக்கு எலும்போட அடர்த்தி அதிகமாக இருக்கிறது அவசியம்தான். எலும்பு அடர்த்தி குறைஞ்சி போச்சுன்னா ஆஸ்டியோபொராசிஸ் நிலைக்கு அது வழிவகுத்துரும். பொதுவாக வயது அதிகரிக்க அதிகரிக்க எலும்போட அடர்த்தியும் அதிகரிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு நபர் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட 30லேருந்து 35 வயது வரைக்கும் தான் இது நிகழும். இந்த காலகட்டத்தில் ஒரு நபர் தன்னோட வாழ்நாளில் பெறக்கூடிய அதிகபட்ச எலும்பு அளவு உச்ச எலும்பு நிறை
அதாவது பீக் போன் மாஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த உச்ச எலும்பு நிறை இருக்குல்ல, அது 30லேருந்து 35 வயசுக்கு முன்னதாகவே குறைவதன் காரணமாக தான் எலும்பு மெலிதல், ஆஸ்டியோபொராசிஸ் இதெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இப்போ நம்ம சொன்னோம்ல, அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக தடுத்துடலாம். இந்த வீடியோவில் இரும்பு போல் எலும்பு மாற்றக்கூடிய விட்டமின்கள் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.